நான் பேசுறது மட்டும் கேளுங்க. 41 குடும்பம் ஏன் குடும்பங்க? ஏன் இழப்பு? இது உங்க இழப்பு கிடையாது. பெட்டிஷனர் நானு பேசுறது கேளுங்க. ஒரு நிமிஷம் பேசுறது கேளுங்க. கேள்வி கேட்டா பேச விடுங்க. 41 குடும்பம் எங்க குடும்பம்? எங்களை பார்க்க வந்தவங்க. திமுக குடும்பம் இல்ல. திமுக பிரிவுல நடந்துச்சு. திமுக எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. 7:45 வரைக்கும் அது நடந்ததே தெரியாதான் அப்படின்னு சிபிஎல் என்கொயரியில சொல்லியிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? பெட்டிஷனரா நான் போனேன். எங்களுடைய பெட்டிஷன் என்ன? இங்க எஸ்ஐடி போட்டாங்க. எப்படி போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கண்டம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை பத்தி கொஸ்டின் கேட்டீங்களா எப்பயாச்சும்? அந்த பெட்டிஷன் யார் போட்ட? திமுகவுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பெட்டிஷன் யார்? திமுக இருந்து பெட்டிஷன் போட்டான். அந்த திமுக பெட்டிஷன் யார் போட வச்சாங்க தெரியுமா? மகேஷ் பொய்யாமொழி அந்த பெட்டிஷன் போட வச்சாரு. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லீகலா நிக்கிறீங்க, நானும் பதில் சொல்றேன். திமுக உள்ளடி அதுக்கு தாங்க வரேன். நீங்க கேள்வி கேட்டுறீங்க. நான் உள்ள ஆரம்பத்துல ஆரம்பிக்கணும்ல. நீ முதல்ல டக்குன்னு லாஸ்டா என்ட்ரி நான் என்ன ஃபர்ஸ்ட் எழுத முடியுமா? நான் எஸ்ஏ கேட்டீங்கன்னா பதில் நான் ஃபுல்லா சொல்லணும். நீங்க கேள்வி பதிலுக்கு எஸ்ஏ எழுதணும். அப்ப மதுரை இங்க சென்னையில வந்த ஜட்ஜ்மெண்ட் பெட்டிஷன் போட்டு திமுக போட வச்சு மகேஷ் பொய்யாமொழி. யார் நடிச்சது? முதல் நைட் வந்து மகேஷ் பொய்யாமொழி. யாரு பலன் நடந்துச்சு? உதயநிதி. இதெல்லாம் சேர்ந்தா கரூர் நடந்துச்சு. அப்ப அதுக்கு நாங்க இங்க எஸ்ஐடி நடக்கூடாது. நாங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்ல என்ன பெட்டிஷன்? எங்களோட பெட்டிஷன் மாண்புமிகு உச்சமன்ற நீதிமன்றம் இது விசாரிக்கணும். இதுதான் எங்களோட பெட்டிஷன். சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் பண்ணும். இதுதான் எங்களோட பெட்டிஷன்.